Hello all, welcome to Tamil TEDx. ஸோ லாஸ்ட் வீடியோக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி எல்லோரும் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஜிகேக்கு வந்துட்டு என்னுடைய சோர்ஸ் என்ன, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதான் அந்த என்னை பொறுத்தளவு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய கைடன்ஸ் அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கோ த்ரூ த எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் இன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம போய் பார்க்கணும் என்ன சிலபஸ் என்ன பேட்டர்ன் அப்படின்னு. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எம்டிஎஸ், இப்போ 2024 எம்டிஎஸ். ஸோ பேட்டர்ன் வந்துட்டு இந்த இடத்துல தான் பேட்டர்ன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். செஷன் 1, செஷன் 2. செஷன் 1 வந்துட்டு கம்ப்ளீட்லி அது வந்துட்டு நமக்கு இதுதான் குவாலிஃபைங் இன் நேச்சர். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. செஷன் 2 தான் வந்துட்டு நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டு, ஜென்ரல் அவேர்னஸ் 25, இங்கிலீஷ் 25. ஸோ இது கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு எதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, இல்லை எது வந்துட்டு எந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு சிலபஸ். ஸோ சிலபஸ் வரப்போ இது ரெண்டு நமக்கு குவாலிஃபைங் நேச்சர், இதான் வந்துட்டு ஸ்கோரிங் பார்ட்டு. ஜென்ரல் அவேர்னஸில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப் டு 10th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பான். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றனால நம்ம என்சிஆர்டி புக்கோடைய 10th ஸ்டாண்டர்ட் தான் வந்துட்டு இதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதே நேரத்தில் நம்ம சிஜிஎலுடைய ஜென்ரல் அவேர்னஸ் அந்த பார்ட்டையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. அது போக இந்த ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவேர்னஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் அரௌண்ட் ஹிம், அதாவது நம்மளுக்கு என்ன நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பற்றி, நம்ம என்விரான்மெண்ட் இந்த சென்ஸ் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கணும். எவ்ரிடே அப்சர்வேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எனி எஜுகேட்டட் பர்சன். ஓகே, ஸோ ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேட்டட் பர்சனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சிஏ தான், கரண்ட் அஃபேர்ஸ் தான் மீன் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த ஈவெண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஜென்ரல் டாபிக் மித்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிக்கிறது தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம தெளிவாக இருக்கணும். என்னென்ன கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, என்ன ரிலவெண்ட்ன்றது. ஸோ இதை தான் ஒரு தடவை சொன்னேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை கூட ரீட் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனை. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது வந்துட்டு கோ த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரீட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கோ த்ரூ பண்ணும். இந்த இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு நான் அட்டம் பண்ண என்னுடைய கொஸ்டின்ஸ், நான் அட்டம் பண்ண அந்த ஷிஃப்ட்டு அந்த டேல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் இதுதான். இந்த காட்டிடுறாங்க இந்த இருக்குல்ல, 16th அக்டோபர் மத்தியானம் ஷிஃப்ட் 12:30 இதுதான் நான் அட்டன் பண்ணது 2024. ஸோ இதில் இருக்கிற ஜிஏ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே சொல்கிறது தான். பட் எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் நமக்கு மெயினே. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஜென்ரலாக அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி அந்த ஆன்சரை படிக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. அது அப்படி பண்ணோம்னா நம்ம ஒரு கொஸ்டின் தான் நம்ம கெயின் ஆகும். பட் ஆக்சுவலாக எப்படி படிக்கணும், நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2023 செப்டம்பரில் விச் சிஎம் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் ஒன் லீ குவாங் யூ எக்ஸ்சேஞ்ச் ஃபெலோஷிப் அவார்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர், ஜென்ரலான ஒரு கரண்ட் அஃபேர். எக்ஸாம் நடந்தது அக்டோபர் 2024. இவங்களை கேட்டிருக்கிறது எக்ஸாக்ட்லி 1 year பிஃபோர் நடந்த ஈவெண்ட், செப்டம்பர் 2023. ஸோ இது வந்து நான் கரெக்டாக தான் போட்டிருந்தேன். பட் எப்படின்னா இது வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை இவர் தான் அப்படின்றது. பட் எங்கேயோ ரீட் பண்ண மாதிரி ஒரு ஐடியா. ஓகே, எங்கேயோ ஒரு நியூஸ் பேப்பர்லையோ இல்லை எங்கேயோ டெலிகிராம் சேனலில் ரீட் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஸ்பார்க் வரும். ஓகே, இவராக தான் இந்த பேராக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக போட்டேன். ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்துட்டு என்னை பொறுத்தளவு அது மஸ்ட்டுன்னு கிடையாது. பட் இருந்தால் ஒரு ஆடட் அட்வான்டேஜ், இங்கிலீஷ்க்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், குல்பர்க் அண்ட் பிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இந்த மாதிரி இந்த 2 நிமிஷம் வந்துட்டு டெக்கான் சுல்தானேட்ஸ் ரிலேட்டடானது. ஸோ அது பாமனி டைனாஸ்டி தான் வரும். இது வந்துட்டு ஜென்ரலான ஓவரால் ஜென்ரல் கொஸ்டின். ஸோ இதில் வந்துட்டு ஒரு டெப்த் கிடையாது, சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின் கூட சொல்லலாம். இதெல்லாம் அதே மாதிரி தான் இதுவும். சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன், எக்ஸ், இது நமக்கு தெரியும். இது வந்துட்டு ஒரு டெஃபினேஷன் தான். ஓகே, இது பெர்மியபிலிட்டி. ராக் ஒரு பாறையில் வந்துட்டு அது தண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பெர்மியபிலிட்டி தான். ஸோ அதுவும் சர்ஃபேஸ் லெவல். இது பார்த்தோம்னா ஐஎன்எம் நம்ம படிச்சிருப்போம், சோஷியோ ரிலீஜியஸ் கொஸ்டின், சோஷியோ ரிலீஜியஸ் டாபிக். பிரார்த்தனா சபா வந்துட்டு அரௌண்ட் மகாராஷ்டிரா 1860s அந்த மாதிரி டைமில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து மகாத்மா காந்திக்கு அதுக்கு ரிலேஷன் இல்லை. ஸோ இதுவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த 5 கொஸ்டின் வந்துட்டு ஜென்ரலான கொஸ்டின். இதில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் டெப்த்து போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஜஸ்ட் அந்த கொஸ்டின் தெரிஞ்சுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் ஜென்ரலான கொஸ்டின். ஏர் நேஷனல் டிஃபென்ஸ் வந்து பப்ளிக் குட்ஸ் நமக்கு தெரியும். இது இருக்குல்ல, கேப்டன் ஹாக்கின்ஸ் விசிட்டட் இந்தியா டியூரிங் த ரெயின் ஆஃப் ஜஹாங்கீர். ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதை பார்த்துக்கோங்க. கேப்டன் ஹாக்கின்ஸ்ன்றது யார், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய ஒரு ஏஜென்ட் அவர். ஓகே, அவர் வந்துட்டு ஜஹாங்கீர் பேரில் வந்திருக்காரு. இதே மாதிரி இப்போ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே,
ஸோ இதை நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இது வந்துட்டு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்ற டாபிக். இந்த டாப்பிக்கில் பிரிட்டிஷ்க்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க. அப்போ போர்ச்சுகீஸில் என்னென்ன ஆஃபீஸர் வந்தாங்க, ஓகே, ஃபர்ஸ்ட் யார் யார் வந்தாங்க, வாஸ்கோ ட காமா, அப்புறம் அல்பகர்க்யூ, அல்மீடியா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க, நீனோ டி கன்ஹா அப்படின்னு. ஸோ அவங்கள பற்றி படிச்சுக்கணும். அடுத்து அவங்க வந்துட்டு யாரை மீட் பண்ணுவாங்க, கிங் ஜமோரின் ஒருத்தவர் வந்துட்டு கேலிக்கட்லேருந்து அவங்கள ரிசீவ் பண்ணியிருப்பார். ஸோ அது ரிலேட்டட் அப்படி சொல்லி இதுதான் இவங்க கேட்டிருக்கிறது. கேப்டன் ஹாக்கின்ஸ் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். நம்ம இதையும் படிச்சுக்கணும், இதை ரிலேட்டடான இதை சார்ந்து இருக்கிற இடத்தையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ ஓகே, இதுதான் இப்படிதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது வந்துட்டு நான் யூஸ் பண்ற மெத்தட் இதுதான். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின் ஏரியா வந்து நாலேஜும் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டெப்த் இருக்கும், நல்லா இன்னும் இன்டெப்த்தாக படிக்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை. அடுத்து இது சயின்ஸ் கொஸ்டின். சயின்ஸில் ஒரு டேரக்டான கொஸ்டின் இதெல்லாம். இந்த கொஸ்டின் வந்து எங்கே இருக்கு என்னன்னு தெரியல எனக்கு. நான் எக்ஸாமே இதை அட்டன் பண்ணல, விட்டுட்டேன். மகாத்மா காந்தி, காஷி வித்யாபத், இது என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை இந்த கொஸ்டின் பற்றி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலான கொஸ்டின். கான்செப்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பாரோட் ஃப்ரம், இது வந்து சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரஷ்யா, இதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு ஃபர்தராக நம்ம வந்துட்டு வேற டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்துட்டு நாமினேட் பண்ணுறாங்க. இது இந்த 4 இதுவுமே வந்துட்டு எங்கெங்க இருந்து பாரோ பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதான் வந்துட்டு இது கேட்டிருக்க இந்த ஒரு கொஸ்டின். இது ரிலேட்டடாக இது சார்ந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நோட்ஸ்லையோ நம்ம வேரியஸ் புக்ஸ்ல இருந்தோ எடுத்து படிக்கணும். ஸோ அதான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கோ த்ரூ பண்ணுறதான மெத்தடு. ஓகே, அகைன் அடுத்து வந்து தர்ஷனா ஜாவேரி, ஃபேமஸ் மணிப்பூரி டான்சர், அவார்டட் பத்மஸ்ரீ இன் விச் ஆர் த ஃபாலோயிங் இயர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இயர் கொடுத்துருங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேல படிக்கிறது தான். ஓகே, ஸோ நம்ம தர்ஷனா ஜாவேரின்றது படிச்சிருப்போம், அவங்க டான்சர்ன்றது நம்ம படிச்சிருக்கணும், என்ன டான்ஸ் ஆடுறாங்க மணிப்பூர் டான்ஸர்ன்றதையும் படிச்சிருக்கணும், அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க, என்ன அவார்டு பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்கன்றதை படிச்சிருக்கணும், அது போக அந்த இயரும் படிச்சிருக்கணும். ஸோ இவ்வளோ அந்த 4 டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகே, அது போக இவங்க என்ன ஸ்டேட் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து மணிப்பூர் டான்ஸராக இருக்கலாம், பட் அவங்க வேற ஸ்டேட்லேருந்து வரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோனால் மன்சிங்லாம் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க வந்து மகாராஷ்டிராவில் பிறந்தவங்க, அவங்க வந்துட்டு ஆனால் ஒடிசி டான்ஸும் பரதநாட்டியமும் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டீட்டெயில்டு ஸ்டாட்டிக்கில் வந்துட்டு கிளாரிட்டி இருக்கணும், டெப்த் இருக்கணும். அதுபோக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். தர்ஷனா ஜாவேரி என்ன இயர்னு கேட்டிருக்காங்க, நம்ம அது ரிலேட்டடான எல்லாமே பார்க்கணும். தர்ஷனா ஜாவேரி அந்த மேடம் ரிலேட்டடாக நம்ம எல்லாமே படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்படிதான் படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை. டேரெக்டாக இந்த ஒரு கொஸ்டினை படிச்சு எந்த யூஸும் இல்லை, இது சார்ந்து இருக்கிற ஏரியாஸை ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி, ஸ்டார்ட் வித் எனி டாபிக். ஸோ இந்த நான் சொன்னதான் எல்லாத்துலேயுமே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் கொஸ்டின் டைப். எஸ்எஸ்சி பொறுத்தவரை டேரக்ட் கொஸ்டின்ஸாக தான் வரும், குரோனாலஜியோ இல்லை மேட்ச் ஃபாலோயிங் வரலாம். குரோனாலஜி கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரது வாய்ப்பு கம்மி தான். அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் டெப்த் இன் சப்ஜெக்ட்ஸ், அதான் நான் சொன்னது. அண்டர்ஸ்டாண்ட் சிஏ டாபிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் டாபிக்ஸ். ஓகே, இதுவும் சொல்லிட்டேன் அதிலே. ஸ்டார்ட் வித் எனி டாபிக், ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 hours டெய்லி ஃபார் ஜிஏ. ஓகே, ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம், உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டாபிக். நான் சஜஸ்ட் பண்ணுறது ஹிஸ்ட்ரி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹிஸ்ட்ரியிலையும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அங்கேருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்துட்டு ஒரு ஆர்டராக வரும் நமக்கு. ஸோ அந்த ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 hours ஸ்டடிங்க்கு மட்டுமே, படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு டெய்லி 25 GA கொஸ்டின் டெஸ்ட் இஸ் நெசசரி, டெஸ்ட் புக் ஆப். ஓகேவா, ஸோ டெஸ்ட் புக் ஆப் ஆல்ரெடி சொன்னதான், எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனாக டெஸ்ட் புக் ஆப் நெசசரி. அதில் வந்துட்டு டெய்லி ஒரு சாப்டர் டெஸ்ட், எனி சாப்டர். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஐவிசி படிக்கிறேன் அப்படின்னா ஐவிசி படிச்சு முடிக்க ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம், ஒவ்வொருத்தவங்களோட டைம் அதை பொறுத்து. அது முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டு அட்டன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 15 கொஸ்டின் அதில் கேட்குறான்னு வைங்களேன், நம்ம படிச்சதை வச்சு ஒரு 5 தான் அட்டன் பண்ண முடியும், மிச்ச 5 வந்து அவன் நம்ம படித்த சோர்ஸ்ல இருக்காது. அப்போ அதையும் நம்ம படிச்சுக்கணும். அதான் இந்த அடுத்த பாயிண்டா கொடுத்துருப்பேன். நோட் டேக்கிங் ஆஃப் ராங் ஆன்சர்ஸ் அண்ட் அன்னோன் கொஸ்டின்ஸ் இஸ் தி கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜி. நோட் டேக்கிங் ஆஃப் ராங் ஆன்சர்ஸ் அண்ட் அன்னோன் கொஸ்டின்ஸ், அதாவது எனக்கு நான் தப்பா போட்ட ஆன்சர்ஸையும் எனக்கு தெரியாத கொஸ்டின்ஸையும் எடுத்து நம்ம நோட்ஸ்ல எழுதணும். ஸோ அதான் வந்து கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜியை, இந்த ஹேபிட் வந்து பில்ட் பண்ணணும். இது வந்துட்டு ரொம்ப நெசசரியானது. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதை வந்துட்டு என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே, ஸோ கிளாசிக்கல் டான்ஸஸுக்கு நான் என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பரதநாட்டியம். ஸோ இது பரதநாட்டியம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ், சதிராட்டம், தாசியாட்டம், அந்த மாதிரி. ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து ஃபேமஸ் எக்ஸ்போனன்ஸ், அதில் இருக்கிற ஃபேமஸ் பீப்புள்ஸு. ஸோ இது வந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் டேக்கிங் அப்போ நான் எடுத்தது. இதில் அடுத்து இந்த கலர் மாறி இருக்கும் அடுத்ததுக்கெல்லாம். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்தராக ஏன் கலர் லிட் கலர் மாறுதுன்னா
மொதல் நான் நோட் எடுக்கிறப்போ அந்த ஒரு 9 பீப்புள் வரைக்கும் தான் எழுதிருப்பேன். அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் போட்டிருப்பேன். அந்த டெஸ்ட்டில் இந்த லீலா சாம்சம் இவங்க நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் இதை மறுபடியும் என் நோட்ஸில் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் அகைன் இது வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ இது வந்துட்டு இதுக்கப்புறமும் நான் வேறு ஏதாவது டெஸ்ட் போட்டிருப்பேன், அதில் வந்து கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதை அகைன் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டிவாக ஆட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதனால ஒரு ஸ்பேஷியஸாக நோட்ஸ் எடுக்கிறது வந்துட்டு பெட்டர். ஸோ இதான் அந்த ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு தெரியாத கொஸ்டினும் அன்னோன் ஆன்சர்ஸையும் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இதில் அடுத்து கிரியேட் அ பர்சனல் டெலிகிராம் குரூப் டு சேவ் பிடிஎஃப்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ரிவிஷன். ஸோ இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு நம்ம பிடிஎஃப்ஸ்ல ரீட் பண்ணுவோம். ஓகேவா, அந்த எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி பொறுத்தளவு பிடிஎஃப் நிறைய பிடிஎஃப்ஸ்ல ரீட் பண்ணியிருப்போம். பட் ரிவிஷன் டயத்தில் வந்துட்டு நமக்கு தெரியாது நம்ம என்னென்ன பிடிஎஃப்ல படித்தோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணாமே விட்டுருவோம். ஸோ அதுக்கு என்னுடைய ஐடியா என்னன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம மட்டும்தான் அந்த குரூப்பில் இருக்கணும். யாராவது ஒரு மெம்பர் ஆட் பண்ணிட்டு அவங்கள வந்து அகைன் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம மட்டும் தான் இருப்போம். இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன பிடிஎஃப் படிச்சிருக்கீங்களோ அதில் அந்த பிடிஎஃப்ஸை இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நான் அந்த எம்டிஎஸ் அந்த சிஜிஎல்லோ ஏதோ ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருந்த சீசன். ஸோ நவம்பர் 2024 அன்னைக்கு வந்துட்டு யூனியன் பட்ஜெட் அந்த இது படிச்சிருக்கேன். காலைல நைட் ஒரு 10-11 மணி போல் இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் இந்த குரூப்பில். அகைன் அடுத்து நான் நவம்பர் 25 காலைல 7:30 இந்த சயின்ஸ் டாப் எம்சிக்கு படிச்சிருக்கேன். அடுத்து மதியம் 1:30 1:45 வந்து இந்த 2 முடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே இதில் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அகைன் அடுத்த நாள் நவம்பர் 26 ஸோ 24 25 26 இந்த 2 பிடிஎஃப் ரீட் பண்ணியிருக்கேன். இதை இங்கே ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 28 இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ரீட் பண்ணியிருக்கேன், இங்கே ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அகைன் டிசம்பர் 2 டிசம்பர் 4. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனலான ஒரு டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் அதில் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுட்டு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எக்ஸாம் வரப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த குரூப்பில் போயிட்டு அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ரீட் பண்ணாலே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு இனிஷியல் ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்தளவு. ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனி ஃபர்தராக வந்துட்டு நான் ஃபர்தர் வீடியோஸில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறேன். என்னென்ன சோர்சஸ் புக் லிஸ்ட் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.